கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். நம்ம நிகழ்ச்சியில் பென்னி குயிக் ஐயாவை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம், ஏன் மக்கள் அவர்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அருமையான கேள்வி. இப்போ நம்ம எல்லாருமே மனிதர்களாக பிறந்துட்டோம். இப்போ பிறந்த நம்ம எல்லாருமே வந்து என்ன ஒரு 200 வருஷம் உயிரோட இருப்போமா? அது எப்படி ஐயா, காலம் போகிற போக்கில் 100 வருஷம் வாழறதே பெரிய விஷயம். அந்த உண்மை தெரியும்ல? அது கண்டிப்பாக தெரியும். 100 வருஷம் வாழ்றதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து தான் போகணும் ஏன். கண்டிப்பாக. ஆமாம். இப்போ மனிதர்களை நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் மறைந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வாழக்கூடிய காலங்களில் வந்து அடுத்தவங்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். கண்டிப்பாக. ஆனால் அப்படித்தான் வாழ்ந்த காலங்களில் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்தவர் தான் கர்னல் ஜான் பென்னி குயிக். அவரை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசுகிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை. கண்டிப்பாக. அதான் அவரை பற்றி பேச வந்தது. சூப்பர் சூப்பர். கர்னல் ஜான் பென்னி குயிக் அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவராக இருந்தாலும் நம்ம நாட்டு மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மிக மிக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஏன்னா அவர் நம்ம மக்கள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருந்தார். இன்னைக்கும் நம்ம உடன்பிறப்புகள் அவரை மறக்காம, அவர் செஞ்ச நன்றியை மறக்காம இருக்காங்க. அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கும் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ரத்த தானம் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க. ஏன் அவருடைய பெயரை தங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கே பென்னி குயிக் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்து பிறந்து மரித்திருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் இறந்தாலும் அவருடைய நினைவை இன்னைக்கும் நம்ம போற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் செய்த சில நன்மைகளே காரணம். அந்த வகையில் ஐயா பென்னி குயிக் அவர்களை அவர் செய்த நன்மைகளை வைத்து இன்னைக்கும் மக்கள் வந்து மனசில் வச்சு வாழ்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷராக இருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி என்ன ஒரு நன்மை செஞ்சிட்டாரு? கொஞ்சம் தண்ணி கொடுத்தாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தண்ணி பிரச்சனை உனக்கு அவ்வளோ சாதாரண பிரச்சனையாக தெரியுதுல்ல? என்னைக்காவது உன்னுடைய தேவைக்காக ஊர் கடைசியில் இருக்கக்கூடிய பைப்பில் போய் ஒரு குடம் தண்ணி க்யூவில் நின்று பிடிச்சது உண்டாவிட்ட? இல்லை சார். அந்த இல்லைல்ல, அதான் உனக்கு தண்ணியோட அருமை தெரில. நீங்களாம் காலையில் திறந்த உடனே சவர் பார்த்து திறந்து விட்றீங்க, தண்ணி விழுது, குளிக்கிறீங்க, சாப்பிட்டுங்க, தண்ணி வருது, கை கழுவுறீங்க. நம்ம அதனால் உங்களுக்கு தண்ணியோட அருமை தெரியாது. ஏன்னா கையில் காசு இருக்குன்றதுக்காக மினரல் வாட்டர் நீங்கள் பிடிக்கிங்களே. உண்மையிலே தண்ணி கஷ்டம் யாருக்கு தெரியும் தெரியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கால் கடுக்க நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறுலையோ ஒரு பைப்லேயோ அப்படி வரிசையில் நின்று அது ஒரே ஒரு குடம் தண்ணி தான் கிடைக்கும். அந்த தண்ணியை தூக்கி தலையில் வச்சுட்டு திரும்பவும் அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த தண்ணி கஷ்டம் தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாது தம்பி. இந்த கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் எப்படியாவது இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சார். அதனால் அந்த ஆண்டவன் கொடுத்த தண்ணி வீணாக போகக்கூடாத, இதை ஒரு அணை கட்டி இந்த மக்கள் பயன்படுத்துறதுக்கு விட்டால் எவ்வளவு அருமையாக இருக்கும் அப்படின்னு அந்த யோசனை பண்ணினுடைய விளைவு தான் அந்த டேம். சூப்பர் சார். இப்போது உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபா கேட்குறாரு, நீங்களும் 100 ரூபா கொடுக்குறீங்க. சரி. அப்போ உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. அதே இன்னொருத்தர் வந்து ஒரு 1000 ரூபா கேட்குறாரு அப்படின்னா அந்த 1000 ரூபா நீங்கள் கொடுத்துட்றீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை கொஞ்சம் லேசம் மறைப்பாங்க. கண்டிப்பாக. அதே ஒரு ஆள் வந்து 1 லட்ச ரூபா கேட்டால் நீங்கள் அவங்க மனைவி அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு கையில் அப்படி தொடப்ப கட்டி தூக்கி இப்படி காட்டுறேன். கண்டிப்பாக சார். இல்லை, அதையும் தாண்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், இந்த ஆளுக்கு ஏதோ மெண்டல் ஆகிட்டான், இவன் எங்கேயாவது கிருக்கார ஆஸ்பத்திரியில் விட்டு கெட்டி போட வேண்டியதான் அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா? ஆனால் மனைவியினுடைய நகை பென்னி குயிக்குடைய எல்லா சொத்துக்களையும் விற்று ஒரு டேம் கட்டுறதுக்கு கொண்டு கொடுக்கும்போது அவருடைய மனைவி எதை பற்றியுமே பேச சந்தோஷமாக கொடுத்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு சிலர் யோசித்தாங்க, என்னையா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எதுக்காக உங்கள் சொத்து பத்தெல்லாம் விற்று கொண்டு கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் உங்கள் ஒய்ஃபு எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே இருக்கிற காசை வச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத விட
அவன் எனக்கு சொத்து பத்துலாம் முக்கியம் கிடையாது. என்னுடைய மக்கள் வந்து அந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்காகத்தான் என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இந்த அணை கட்டுறதுக்காக இந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மனசு யாருக்கு வரும் அப்படின்னா அவர் ஒரே ஒருத்தர் தான். கண்டிப்பாக சார். அவர் தான் இன்னைக்கு நம்மளாம் அப்படி கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய கர்னல் ஜான் பென்னிக்விக். தம்பி ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்கள் சார். உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன? அவர் பேர் வந்து சப்பை கவுண்டர்னு சொல்லுவாங்க. சப்பை கவுண்டர். அவருடைய அப்பா பேர் என்ன? அவருடைய அப்பா பேர் இதுக்கு இந்த முக்குனா இப்படி இப்படிதான். இப்போ உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் கேட்டாலும் உனக்கு தெரில. கண்டிப்பாக. ஏன் அவங்க பேர் உனக்கு தெரில அப்படின்னா இதே மாதிரி தான் உன் பேர் என் பேர் ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஏன் நம்ம வாழ்ந்ததுக்கான எந்த தடையுமே இல்லாமல் போயிடும். புரியுங்களா? ஆனால் பென்னிக்விக் அப்படிங்கிற பெயர் எந்த ஒரு காலத்துக்கும் இந்த பூமியிலிருந்து மறையாது, அழியாது. அது ஏன் தெரியுமா? தனக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கும் மக்கள் எத்தனையோ தலைமுறைக்கு வந்து இன்னும் அவருடைய பெயரை மறக்காமல் கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு பிறகு வரக்கூடிய இப்போ எனக்கு பிறகு என்னுடைய சந்ததிகள்லாம் இருக்கும்ல, உனக்கு பிறகு உங்களுடைய சந்ததிகள்லாம் இருக்கும்ல, தன்னுடைய தலைமுறைக்கும் வந்து ஐயா பென்னிக்விக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி கொடுத்து வழங்குறாங்க. சூப்பர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் கர்னல் ஜான் பென்னிக்விக். இப்படிப்பட்ட கர்னல் ஜான் பென்னிக்விக் அப்படின்ற இந்த பெயர் இந்த உலகம் இருக்கும் வரை அவருடைய புகழ் அழியாது. அவர் இன்றும் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவருக்கு அழிவென்பதே கிடையாது.